வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெண் ஜாதகம். இதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்களுக்கு தாமத திருமணம், அதாவது ஒரு 35 வயதுக்கு மேல ஆகுது, இன்னும் திருமணம் இன்னும் நடக்கலை இவங்களுக்கு. எதனால தாமத திருமணம் ஆகுது, அதே மாதிரி எப்போ நடக்கும் கல்யாணம் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. இப்போ இதற்கான பதிலை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ மெயினாக இவங்களுடைய லக்னம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கும்ப லக்னம். லக்னத்தோட அதிபதி சனி. சனி லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஜாதகர் எப்பயுமே ஒரு லாப நோக்கத்தோடு இருக்கக்கூடியவராக இருப்பார். சரி, லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இந்த எல்லா கிரகமும் லக்னத்தில் இருக்கு. லக்னத்தில் ராகு இருக்கு. சூரியன் நல்ல ஒரு தலைமை பண்பை கொடுக்கும். அதே மாதிரி புதன், சுக்கிரன் இதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ராகு இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி எதையுமே இயல்பை விட மாறா யோசிக்கிற தன்மை இருக்கும். இதெல்லாமே இந்த ராகு கொடுத்துரும். சரி, இப்போ இந்த 7ஆம் வீடு தொடர்பான கேள்விதான் இது. இந்த 7ஆம் வீடுங்கிறது, இந்த வீட்டோட அதிபதி சூரியன். இந்த சூரியன் லக்னத்திலே இருக்கிறார். அப்போ இங்க கேது இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ராகு கேது தொடர்பு, இந்த 1-7 ராகு கேது இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அந்த திருமணம்ங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கு. கொஞ்சம் கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிற ஜாதகமா இருக்கிறதுனால நமக்கு அந்த திருமணம் அதனால தள்ளி போகுது அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. சரி, இது ஒரு ரீசன். ஆனா மெயினா பார்த்தோம்னா இவங்களோட தசா புக்தியும் பார்க்கணும். இந்த பெண் பிறந்தப்ப இவங்களுக்கு சந்திரன் மேஷத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கு பிறந்தப்ப கேது தசை. அடுத்து கேது தசை சிறிதளவு கொஞ்ச நாள் தான் இருந்தது. அடுத்து முக்காவாசி அவங்களோட 20 வயது காலகட்டம் வரைக்கும் சுக்கிர தசையில இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் சூரிய தசை, அப்புறம் சந்திரன், இப்போ செவ்வாய் தசையில இப்ப இருக்கிறாங்க. செவ்வாய் தசை ராகு புக்தியில இந்த ஜாதகர் இப்ப இருக்கிறாங்க. இப்ப அந்த பிறந்தப்ப சுக்கிர தசை. அப்போ அடுத்து சூரிய தசை இவங்களுக்கு வந்தது. சரிங்களா? அந்த சமயத்துல இவங்களுக்கு அந்த சூரிய தசை நடந்தப்போ இவங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதியா சூரியன் இருந்ததுனால அந்த 20 வயதிற்கு மேல 27 வயதிற்குள்ள திருமணம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனா அந்த சமயத்துல இந்த ஜாதகர்கிட்ட நான் விசாரிச்சேன், ஏன் அந்த சமயத்தை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த சமயத்துல ஒரு லவ் பிரேக்கப் இவங்களுக்கு இருந்ததாகவும், அதனால திருமணத்தை வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டதாகவும் இவங்க சொன்னாங்க. அதாவது அந்த சமயம் இவங்களுக்கு திருமணத்திற்கான சமயம், அந்த சமயம் இவங்க அந்த காரணங்களால இவங்க விட்டுட்டாங்க. மேலும் இந்த ஜாதகருடைய லக்னாதிபதியே 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் அந்த லாபம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. நிறைய லாபத்தை பெருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நிறைய லாபத்தை பெருக்கணும், இது மாதிரியான எண்ண ஓட்டம் இவங்களுக்கு இருக்கும். அதுவே இவங்களுக்கு திருமணத்தை தள்ளி போடுற காலகட்டமாக அமைஞ்சிருக்கும் இவங்களுக்கு. மேலும் நான் சொன்ன மாதிரி அந்த சரியான அந்த திருமணம் ஆயிருக்க வேண்டிய அந்த காலத்துல இவங்களுக்கு அந்த காதல் தொடர்பான விஷயங்கள் ஒரு குழப்பத்தை கொடுத்து திருமணத்தை தள்ளி போட வச்சது. இப்போ இவங்களுக்கு செவ்வாய் தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு. இப்போ எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் யாருன்னு சொல்லி பார்க்குறப்போ 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த செவ்வாய் தசை இவங்களுக்கு இப்போ நடக்குது. ராகு புக்தி போகுது. ராகு லக்னத்திலே இருந்து புக்தி நடத்துறாரு. இப்போ உங்க திருமண காலகட்டம் சொல்லி வரப்ப எப்பவுமே திருமணம் நடக்கணும்னா குடும்பாதிபதி, குடும்பஸ்தானத்தோட அதிபதியோடைய தசாவோ புக்தியோ நடக்கணும். இப்போ இந்த இடத்துல குடும்பஸ்தான அதிபதிங்கிறவர் குரு. அப்ப அந்த குருவுடைய புக்தி அடுத்து ராகு முடிஞ்சுட்டு அடுத்து குரு புக்தி வரப்போகுது. 2026 நவம்பருக்கு மேல குரு புக்தி இவங்களுக்கு வரப்போகுது. அந்த சமயத்துல இந்த ஜாதகிக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு முயற்சித்தால் 2027க்குள்ள இவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. இது நம்ம பாரம்பரியமா பார்த்து டீப்பா இந்த ஜாதகம் என்ன விஷயங்கிறத பார்த்து நம்ம சொன்ன விஷயம். ஏஎல்பிக்கு இப்ப நம்ம வரோம். இப்ப இந்த ஜாதகருடைய ஏஎல்பி மிதுனத்துல போயிட்டு இருக்கு. ஏஎல்பிக்கான அதிபதி புதன். புதன் ஏஎல்பிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்போ 9ங்கிறது நிறைய பாகியங்கள், மேற்படிப்பு, வெளிநாடு. இப்போ வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்காங்க இந்த ஜாதகர். ஸோ அந்த வெளிநாடு அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த 10 வருடம் நடந்திருக்கும். அடுத்து இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி புனர்பூசம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்போ ஏஎல்பிக்கு அந்த குரு எங்க இருக்கிறாரு, ஏன்னா புனர்பூசம்ங்கிறப்ப குரு ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு நிறைய விரைய செலவுகள் போகும், வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் அதிகமா. இவங்க ஏற்கனவே வெளிநாடு போயிருந்திருக்காங்க, திருப்பி வந்துட்டாங்க, இப்ப திரும்பவும் போகணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. இவங்களே சொன்னாங்க, அதை நம்ம கேட்டதுக்கு அது ஏஎல்பி அழகா காமிச்சிச்சு.
சரி, இப்போ இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் வீடு அப்படின்னு பார்க்குறப்போ தனுசு வரும். இங்க இருந்து 7ஆம் வீடுங்கிறப்ப இந்த தனுசு. இந்த 7ஆம் வீட்டுக்கான அதிபதி குரு. குரு எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா 12ல இருக்கிறார். அப்ப இவங்களுக்கு அமையக்கூடிய வரன் எப்படி அமைவாங்க? இவங்களுக்கு வந்து வெளியூர், வெளிநாடு, இவங்க இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய வகையில இருக்கிற வரன் தான் இவங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக இந்த இடத்துல சனி இருக்கிறார். சரிங்களா? அவர் வந்து ஏஎல்பிக்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதினு பார்த்தா 8க்கும் 9க்கும் அதிபதியா வரார். அப்ப இவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வரன் அமையலாம், இல்லைன்னா அப்பா மூலமாக இவங்களுக்கு வந்து வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பா ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வரன் அமையறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனா வெளிநாடு தொடர்பான வரன் அமையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதுவுமே ஏஎல்பி படி பாக்குறப்ப 2027க்குள்ள இவங்களுக்கு திருமணம் ஆயிடும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இது போல டீட்டெயில்டா நம்ம அனாலிசிஸ் பண்ணி உங்க ஜாதகத்தை எடுத்து டீட்டெயில்டா பாக்குறப்ப எந்த காலகட்டம் இவங்களுக்கு திருமணம் ஆகும், எதனால தள்ளி போச்சு, இதெல்லாமே நம்ம கேட்க முடிஞ்சது. இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல அமைஞ்சிருக்கணுமேன்னு கேட்டதுக்கு ஆமாங்க நான் தான் தள்ளி போட்டேன் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ சில சமயம் நமக்கு அந்த காலகட்டம் வந்தும் நம்ம தள்ளி போடுறப்ப அது வந்து தவறிடுது. அதுக்கு அடுத்து திருப்பி அந்த பீரியட் வரணும் நமக்கு, அப்பதான் அந்த விஷயம் நடக்கும். அதனாலதான் காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்தந்த காலகட்டத்துல சில விஷயங்கள் நம்ம கரெக்டா இது பண்றப்போ கடைபிடிக்கிறப்போ நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டா நடந்துட்டு இருக்குங்கிறத இந்த ஜாதகம் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இவங்களுக்கு வந்து இது மாதிரி சொன்னப்ப இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். திருமணம் நிச்சயமானதுக்கு பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன பிறகு உங்களுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். அதாவது நம்ம சேனல்ல இதே ஜாதகத்தை திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் இது மாதிரி ஜோதிடம் ரீதியான கேள்விகள் இருந்ததுன்னா இந்த ஸ்கிரீன்ல வர இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் உங்களுடைய ஜாதகங்கள் பலன் பார்த்து சொல்லப்படும். வாழ்க வளமுடன். நன்றி.